செய்திருக்கிறார். அதற்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத சத்தியத்தின் தலைப்பானது 5 கற்கள் 5 எதிராளிகள். கர்த்ததாமே இந்த நாள் நாம் தியானிக்க இருக்கிற இந்த சத்தியத்தை நமக்கு ஆசீர்வாதமாகவும் நாம் புரிந்து கொள்ளும்படியாகவும் தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. நாம் ஜெபத்தோடு இந்த நாளின் சத்தியத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பிரசித்தி பெற்ற குருகுலத்தில் அநேக சீடர்கள் இருந்தார்கள். அதுல ஒரு சீடன் குருவினிடத்துல வந்து, குருவே, நான் அதிக நேரம் அல்லது அதிகமாக படிக்கவோ வேலை செய்யவோ திறனற்று இருக்கிறேன் என்று சொன்னான். எனக்கு திறன் குறைவாக இருக்கிறது என்று அவன் கவலைப்பட்டான். நான் அதிகமான நேரம் வேலை செய்யவோ அதிகமான நேரம் படிக்கவோ என்னால் முடியவில்லை. எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், உதவி செய்யுங்கள் என்று அந்த குருவினிடத்திலே சீடன் கேட்டார். அப்பொழுது இந்த குருவானவர், எப்பொழுதுமே குருக்கள் தம்முடைய சீடர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டுமானால் அவர்கள் வெறுமனே வார்த்தைகள் அல்ல, அவர்கள் செயல்முறைப்படுத்தி காண்பிப்பார்கள். ஆகவே அந்த குருவானவர் சீடனிடத்திலே கேட்டார், மிருகங்கள் இருக்கிறதே, அந்த மிருகங்களில எது வேகமாக ஓடக்கூடிய மிருகம் என்று சொல் என்று கேட்டார். அப்பொழுது அந்த சீடன் ஒரு சில மிருகங்களை வேக வேகமாக சொன்னார். சிறுத்தை மிக வேகமாக ஓடும் என்று சொன்னார். சிங்கம் கூட வேகமாக ஓடும் என்று சொன்னார். ஏன் முயல் கூட வேகமாகத்தான் ஓடும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த குருவானவர் கேட்டார், குதிரை வேகமாக ஓடாதா என்று கேட்டார். ஆம், குதிரையும் வேகமாக ஓடும் என்று சொன்னார். அப்பொழுது குருவானவர் கேட்டார், நீ சொன்ன மிருகங்கள் எல்லாம் வேகமாக ஓடக்கூடியதுதான். மானும் முயலும் சிறுத்தையும் புலியும் வேகமாக ஓடக்கூடியதுதான். ஆனால் ஒரு இயந்திரத்தை தயாரிக்கிறார்களே, ஒரு காருடைய இயந்திரத்தை தயாரிக்கும் போது அந்த இயந்திரம் எவ்வளவு வேகமாக செயல்படுகிறது என்பதை குறித்து அவர்கள் ஹார்ஸ் பவர் என்று சொல்லுகிறார்கள், குதிரையின் வேகம் என்று சொல்லுகிறார்கள். நீ எல்லா மிருகத்தையும் சொன்னாய், ஆனா குதிரையினுடைய வேகத்தை நீ சொல்லவே இல்லை என்று அந்த குருவானவர் சீடனை பார்த்து கேட்டார். அப்பொழுது சீடனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நிறைய மிருகங்கள், வேகமாக ஓடக்கூடிய மிருகங்கள் இருந்தாலும் இயந்திரத்திற்கு அல்லது காருடைய அந்த இன்ஜின் இருக்கிறதே, அந்த இயந்திரம் இருக்கிறதே, அது இயக்குவதற்கு ஹார்ஸ் பவர் என்றுதான் சொல்லுகிறார்கள். குதிரையின் வேகம் அல்லது குதிரையினுடைய வல்லமை, வலிமை என்று அதனுடைய திறன் எப்படி இருக்கிறது என்றுதான் சொல்லுகிறார்கள். குதிரை வைத்துதான் சொல்லுகிறார்கள். அப்பொழுது குருவானவர் கேட்டார் சீடனிடத்திலே, இப்பொழுது உன்னிடத்தில் கேட்கிறேன், இத்தனை மிருகங்கள் வேகமாக ஓடுகிற மிருகமாக இருந்தாலும் ஏன் ஹார்ஸ் பவர் என்று சொல்லுகிறார்கள்? குதிரையினுடைய திறனை வைத்து ஏன் ஒரு மோட்டார் வாகனத்தினுடைய இயந்திரத்தை சொல்லுகிறார்கள்? உனக்கு தெரியுமா என்று குருவானவர் சீடனிடத்தில் கேட்டார். சீடனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் அவர்கள் குதிரையினுடைய வேகம் என்று சொல்லுகிறார்கள், திறன் என்று சொல்லுகிறார்கள் என்று அவனுக்கு தெரியல. அப்பொழுதுதான் அந்த குருவானவர் சீடனை பார்த்து சொன்னார், எத்தனை மிருகங்கள் வேகமாக ஓடினாலும், எத்தனை மிருகங்கள் குதிரையை விட சிறப்பாக ஓடுகிற மிருகங்கள் இருந்தாலும், குதிரையை போல அதிகமான தூரம் அதிகமான நேரம் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரே ஒரு திறன் படைத்த மிருகம் என்னவென்றால் குதிரை தான் என்று சொன்னார். எல்லா மிருகமும் வேகமாக ஓடும்தான், ஆனால் வேகமாகவும் அதிக தூரமாகவும் ஓடக்கூடிய திறன் படைத்த ஒரே ஒரு மிருகம் என்னவென்றால் குதிரைதான். அதனாலதான் இயந்திரத்திற்கு ஹார்ஸ் பவர் என்று சொல்லுகிறார்கள் என்று அந்த குருவானவர் சொன்னார். சீடனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
அப்பொழுதுதான் நமக்கு தெரிந்தது, ஏதோ ஒரு காரியத்தை நாம் வேகமாக செய்வது மட்டுமல்ல, அதை நாம் தொடர்ச்சியாக செய்வதுதான் ஹார்ஸ் பவர், குதிரையினுடைய திறன் என்று அந்த சீடன் கற்றுக்கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு நாள் ஓட்டம் அல்ல, 2 நாள் ஓட்டம் அல்ல. எப்படி ஒரு குதிரையினுடைய அந்த திறன் இருக்கிறதோ அது போல சீராகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் கடைசி வரைக்கும் எல்லை வரைக்கும் ஓடி முடிக்க வேண்டிய ஒரு பயணம் கிறிஸ்துவ பயணமாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில மிக அற்புதமான காரியத்தை நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். தாவீது மிகப்பெரிய கோலியாத்தை மேற்கொள்வதற்காக ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது 5 கூழாங்கற்களை எடுக்கிறார். ஏன் தாவீது 5 கூழாங்கற்களை எடுத்தார்? ஒரு கோலியாத்தை கொள்வதற்கு ஒரு கல் போதும் இல்லையா? அப்படியானால் தாவீதுக்கு விசுவாசம் இல்லையா? ஒருவேளை நான் எரிகிற அந்த ஒரு கல் அந்த கோலியாத்தை தாக்கவில்லை என்று சொன்னால் 2வது கல் தேவைப்படுமே என்று நினைத்து அவர் அந்த ஆற்றிலே 5 மென்மையான கூழாங்கற்களை எடுக்க வேண்டுமா? அப்படியானால் தாவீது 5 கூழாங்கற்களை எடுத்ததுக்கு காரணம் என்ன? நோக்கம் என்ன? எதற்காக தாவீது 5 கூழாங்கற்களை எடுக்க வேண்டும்? ஒரு கோலியாத்தை மேற்கொள்வதற்கு. இன்னைக்கு தேவனுடைய கிருபையினாலே நாம் மிக ஆச்சரியமான காரியங்களை சிந்திக்க போகிறோம். எனக்கு அதிகமான நேரம் இல்லை, ஆகினாலே எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஜெபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன். 5 கற்கள், 5 எதிராளிகள். ஏன் தாவீது 5 கூழாங்கற்களை எடுத்தான் என்றால், 5 எதிராளியை மேற்கொள்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட 5 கூழாங்கற்கள். ஒவ்வொரு கல்லும் 5 கற்கள், 5 எதிராளிகள் தாவீதுக்கு தெரிகிறது. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு தெரிகிறது, எனக்கு முன்பாக இருக்கிறது கோலியாத்து மாத்திரமல்ல, அவனோடு கூட இருக்கிற இன்னும் 4 பேர் இருக்கிறார்கள், 5 பேர் இருக்கிறார்கள். ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு தெரிய வேண்டும், எனக்கு முன்பாக இருக்கிற கோலியாத்து மாத்திரமல்ல, நான் பார்க்கிறது கோலியாத்து தான். ஆனால் கோலியாத்திற்கு பிற்பாடு அவனுக்கு பின்னே அவனோட பயங்கரமான பலசாலிகள் இன்னும் 4 பேர் இருக்கிறார்கள் என்பதை தாவீதுக்கு தெரிகிறது. தேவ பிள்ளைகள் நாம் அறிய வேண்டும், நாம் எப்படிப்பட்ட எதிராளியை மேற்கொள்கிறோம், நம்முடைய எதிராளி எப்படிப்பட்டவன், நம்முடைய எதிராளி எப்படிப்பட்டவன் என்பது மாத்திரமல்ல, அந்த எதிராளி கூட இருக்கிறவர்கள் எத்தனை பேர். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு தான் தெரிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் விசுவாசத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால், எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில இந்த 5 எதிராளியை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எதிராளி யார் என்றால் சத்துருவாகிய பிசாசானவன். அந்த சத்துருவாகிய பிசாசானவன் 5 விதத்திலே தேவனுடைய பிள்ளைகளை மேற்கொள்ளும்படியாக இருக்கிறார். ஆகவே வேகமாக கர்த்தருடைய வேதத்திலே இந்த 5 எதிராளியை குறித்தோம், அவர்கள் எவ்விதமாக தேவ பிள்ளைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்பதை குறித்தோம். அப்படி அவர்கள் மேற்கொள்ள வரும்போது அந்த தாவீது 5 கூழாங்கற்களை எடுத்த அந்த தாவீது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 5 எதிராளிகளையும் மேற்கொண்டான். தாவீது மாத்திரமல்ல, தாவீதோடு கூட இருந்த சேவகர்களும் மீதமுள்ள அந்த ராட்சதர்களை வீழ்கடித்தினார்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் பரிசுத்த வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் எவ்வளவு தெளிந்த புத்தி உடையவர்களாய் இருக்க வேண்டும், எப்படி நாம் விழித்திருக்க வேண்டும். தாவீது பாருங்கள் என கண்பானவர்களே, ஒரு கோலியாத்தை மேற்கொள்வதற்கு அவன் எடுத்துக்கொண்ட கூழாங்கற்கள் 5 கற்கள் எவ்வளவு புத்திசாலியாக இருந்திருக்க வேண்டும் தாவீது, எவ்வளவு விழித்திருக்க வேண்டும் தாவீது. ஏனென்றால் அவன் பார்த்தது கோலியாத்தை மாத்திரமல்ல, அந்த கோலியாத்தோடு கூட இருந்த அவனுடைய சகோதரர்களும் அவனுடைய கண்களுக்கு தெரிகிறது. அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, இந்த தாவீது வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தாலும், இந்த தாவீது எனக்கு அன்பானவர்களே ஒரு மென்மையான ஒரு வாலிபனாக இருந்தாலும், அந்த வாலிபன் எவ்வளவு புத்தி கூர்மையாக இந்த கோலியாத்து மாத்திரமல்ல, இந்த கோலியாத்திற்கு ஒரு கல்லு போதும், அவனுக்கு இருந்த விசுவாசம் பெருசு. ஒரு கல்லில இந்த கோலியாத்தை வீழ்கடிக்க என் தேவனால கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இவன் ஒரு விருத்த
சேதனம் இல்லாதவன். இந்த விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு 5 கல் தேவையில்லை, ஒரு கல் போதும். ஆனா தாவீதினுடைய புத்தி கூர்மை, தாவீதினுடைய அவன் விழித்திருந்து அவன் எப்படி விழிப்பாக இருக்கிறான் என்பதை கவனியுங்கள். அவன் மேலும் 4 கற்கள் 5 கூழாங்கற்களை எடுக்கிறான். ஏனென்றால் கோலியாத்திற்கு 4 சகோதரர் இருக்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரிகிறது. எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இப்பொழுது பாருங்கள், 1 பேதுரு 5:8 பார்ப்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். வகை தேடி சுற்றி திரிகிறார். 40 நாள் காலையிலும் மாலையிலும் இந்த ராட்சதன் கோலியாத், இஸ்ரவேல் போர் வீரர்கள், எனக்கு அன்பானவர்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் எப்படி கேட்டாங்கன்னா, எங்கள் எல்லாரையும் விட எங்களுக்கு வர வேண்டிய ராஜா எப்படி இருக்கணும்? நல்ல உயரமா வாட்ட சாட்டமா இருக்கணும், இல்லையா? ஆனா இங்க வந்து நிக்கிற கோலியாத்து அவனை விட பயங்கரமா இருக்கிறான், சவுலை விட. இவங்க கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், அந்த ராஜா எங்களை வழிநடத்த வேண்டும், அந்த ராஜா எங்களுக்கு முன்பாக எங்களுக்கு யுத்தத்தை நடத்த வேண்டும் என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள். ஆனால் அப்படி ஆண்டவர் அவர்கள் விருப்பத்தின்படி சவுல் எல்லாரையும் விட உயர்ந்து மிகவும் பலசாலி. இப்ப அந்த சவுலை யாரை பார்த்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறார்? தாவீது கோலியாத்தை பார்த்து ஒளிந்து கொண்டிருக்கிறார். அவனோடு கூட இருந்த பலசாலிகள், யுத்த வீரர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த கோலியாத் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கிறான், ராட்சதன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று பகைதேடி கொண்டு இருக்கிறான். 40 நாட்கள் காலையிலும் மாலையிலும் வந்து நின்று இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனை தூசித்து நிந்தித்து. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கோலியாத்தை மேற்கொள்வதற்காக தாவீது வந்தபோது தாவீது எடுத்துக்கொண்ட கற்கள், கூழாங்கற்கள் 5 கூழாங்கற்கள். நாம் அதைத்தான் இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எபேசியர் 6:12 வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துணைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது. தாவீதுக்கு மாத்திரமல்ல, சவுலுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கு போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் தாவீது போல ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப புத்திசாலியா இருக்க வேண்டும், ரொம்ப ஞானமாய் விழித்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய எதிராளி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெலிஸ்தியன் கோலியாத் அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் என்றால் பெலிஸ்தியரை சேர்ந்தவன். இந்த பெலிஸ்தியர்கள் நீங்க நல்லா கவனிக்க வேண்டும். பெலிஸ்தியர்கள் ஆபிரகாம் முதற்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகும் வரைக்கும் இஸ்ரவேலுக்கு பெரிய எதிரியாக இருந்தவர்கள் இந்த பெலிஸ்தியர்கள். இந்த பெலிஸ்தியர்கள் கூட தான் அவர்கள் ஏராளமான யுத்தம் பண்ணிட்டார்கள். மிகப்பெரிய யுத்தம் எல்லாம் இந்த பெலிஸ்தியர்கள் கூட தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்திருக்கிறது. இந்த பெலிஸ்தியர்கள் குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த பெலிஸ்தியர்கள் யாருடைய சந்ததியில வருகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, நோவாவுக்கு 3 பிள்ளைகள். காம், சேம், யாப்பேத்.
இந்த காமுனுடைய பிள்ளைகள் தான் பெலிஸ்தியர்கள். காம் யார் என்றால், தன் தகப்பனார் நோவா திராட்சரசம் குடித்து நிர்வாணமாக இருந்த போது அந்த நிர்வாணத்தை கண்டு தன் சகோதரர்களுக்கு சொல்லி அவர்களை பிற்பாடு அவர்கள் வந்து தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்காமல் அதை மூடினார்களே. அந்த கான் அந்த காமனுடைய சந்ததி கானான் அவர்கள் சபிக்கப்பட்டவர் என்று தகப்பன் சொன்னாரே. அந்த காமனுடைய பிள்ளைகள் தான் சந்ததியிலிருந்து தான் இந்த பெலிஸ்தியர்கள் வந்தார்கள். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தார். எனக்கு அன்பானவர்களே, இதனாலே அந்த தகப்பன் கண் விழித்த போது, அவன் மயக்கம் தெளிந்த போது, அதை அறிந்த போது அவன் என்ன செய்கிறான்? தகப்பன் என்ன செய்கிறான்? காமை அல்ல, காமனுடைய பிள்ளை கானானை சபிக்கிறார். அவன் சபிக்கப்பட்டிருப்பான், அவன் எல்லாருக்கும் அடிமையாக இருப்பான் என்று எனக்கு அன்பானவர்களே அங்கே நாம் நோவா சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 10வது அதிகாரத்திலே இந்த காமினுடைய சந்ததியை குறித்து சொல்லிக் கொண்டே வரும்போது 14வது வசனத்திலே இந்த காமினுடைய சந்ததியில தான் பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள். பெலிஸ்தியர் என்கிற அந்த பெயர் எங்கே வருகிறது? முதலாவதாக ஆதியாகமம் 10வது அதிகாரம் 14வது வசனத்தில் வருகிறது. வாசிப்போம். பத்ருசீமையும் பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூக்கீமையும் கப்தொரிமையும் பெற்றான். பெலிஸ்தியரின் சந்ததிக்கு தலைவனாகிய. எனக்கு அன்பானவர்களே, இந்த பெலிஸ்தியர் எங்கே வருகிறார்கள் என்றால், காமனுடைய சந்ததியிலே, சபிக்கப்பட்டவர்களுடைய சந்ததியில இருந்து இந்த பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள். இந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு 7 பெரிய யுத்தம் பண்ணியிருக்கிறார்கள். பாளையம் இறங்கி இஸ்ரவேல் ஜனங்களோடு பெரிய பெரிய யுத்தம் 7 இடத்துல 7 யுத்தங்கள் பண்ணியிருக்கிறார்கள். அப்படின்னா இவர்கள் முழுவதுமாக அவருடைய எண்ணம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளை மேற்கொள்ள வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும். பெலிஸ்தியர்கள் இன்றைக்கு பாலஸ்தீன் சொல்றோம் இல்லையா, இஸ்ரவேலை சுற்றிலும் இருக்கிறார்கள், இஸ்ரவேலை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்க பெலிஸ்தியர்கள் இன்றைக்கு பாலஸ்தீனியர்கள். தேவனுடைய பிள்ளைகளை இல்லாமலாக்க வேண்டும். எப்போதும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிறவர்கள், அவர்கள் எதிராளிகள். பெலிஸ்தியர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரானவர்கள். நான் 7 இடத்துல அவர்கள் நடந்த அந்த யுத்தத்தை நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் பாளையம் இறங்கி இஸ்ரவேல் ஜனங்களோடு, அதிலே ஒன்றுதான் கோலியாத். இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் சேனைக்கு முன்பாக நின்று கரிச்சித்துக் கொண்டிருந்த கோலியாத். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலே நாம் இந்த கோலியாத்தை குறித்தும், அந்த கோலியாத் இஸ்ரவேல் பெலிஸ்தியர்களுடைய ராணுவ வீரனாக இருந்த கோலியாத்தை குறித்தும், அந்த பெலிஸ்தியர்களை எதிர்த்து யுத்தத்தில் களமிறங்கி இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும், சவுலை குறித்தும், அவர்கள் எல்லாரும் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற வேளையிலே தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு இளைஞன், ஒரு வாலிபன், எந்த விதத்திலும் அந்த கோலியாத்துக்கு எதிராக நிற்பதற்கு நாம் நினைத்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. ஆனாலும் கர்த்தர் அன்றைக்கு தாவீதை கொண்டு அந்த கோலியாத்தை மேற்கொண்டார். தாவீதுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது நாம் இந்த கோலியாத்தை குறித்தும், இந்த கோலியாத்தினுடைய 4 சகோதரர்களை குறித்தும் அவர்களை நாம் இன்றைக்கு தியானிக்கும் போது, இந்த கோலியாத்து, அந்த கோலியாத்தினுடைய சகோதரர்கள் 4 பேர் ஆகினாலே இந்த தாவீது என்ன செய்தான் என்றால் 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டார். ஒன்று கோலியாத்துக்கு, மற்ற 4 அவனுடைய சகோதரர்கள் எதிர்பட்டு வருவானால் அவர்களையும் அடித்து வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தாவீதிற்கு ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் எதற்காக என்றால்,
தாவீதிற்கு ஆண்டவர் கொடுத்த வல்லமை எதற்காக என்றால் இந்த பெலிஸ்தர்கள் முறியடிக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல. எனக்கு அன்பானவர்களே, இந்த பெலிஸ்தர்கள் கடவுளாய் பார்த்து கொண்டிருந்த இந்த பெலிஸ்தர்கள் அவர்களை பூஜித்து வணங்கி கொண்டிருந்த இந்த 5 ராட்சசர்கள், அதுல ஒன்று கோலியாத்து. இன்றைக்கு இந்த 5 பேரை குறித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 5 பேர் பெலிஸ்தருடைய சேனையில அவர்கள் மிகப்பெரிய ராணுவ தலைவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களை பெலிஸ்தர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். பெலிஸ்தர்களுடைய கடவுளாக இருந்தார்கள் இந்த 5 பேர். கோலியாத்தை நீங்க நினைக்க வேண்டாம் பிரியமானவர்களே, அவன் ஒரு ராணுவ வீரன் மாத்திரமல்ல, அவன் அந்த பெலிஸ்தர்கள் அவனை பூஜித்துக் கொண்டிருந்த வணங்கி கொண்டிருந்தவர்கள். நான் வேகமாக அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆச்சரியமாக இருக்கிறது. தாவீது பெலிஸ்தருடைய கடவுளாக எண்ணப்பட்ட பெலிஸ்தர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் சொன்னால், கோலியாத்தை முன்னே நிறுத்தி இஸ்ரவேலின் சேனைகள் கர்த்தரை பரிகசித்துக் கொண்டிருக்கிறார்கள், நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ கோலியாத்தை மேற்கொண்டு பாரு. ஏன்னா அவங்களுக்கு யாரு பெருசு? கோலியாத்தான் பெருசு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாரு பெருசு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவுல் தான் பெருசு. ஏன்னா அவங்க சவுல் தான் கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. இப்ப அந்த ராஜாவால முடியல, அவன் ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறான். என் கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி பெலிஸ்தர்களுக்கு கோலியாத்தோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவுல். என் கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எப்படி பார்த்தாலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகளும் அநேக நேரத்துல ஆண்டவரை விட்டு விட்டு எங்களுக்கு ஒருவர் வேண்டும் என்று கேட்டார்களே, எவ்வளவு பெரிய தவறு பண்ணிருக்காங்க பாருங்க. சேனை அதிபதி கர்த்தர், ஆனா அவர்கள் சவுலை சார்ந்திருந்தார்கள், நம்பினார்கள். சவுல் ஓடி ஒளிந்து விட்டார். கோலியாத்தை மேற்கொள்ள முடியவில்லை. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிப்போம். தன் தடியை கையில் பிடித்துக்கொண்டு தாவீது கோலியாத்தை மேற்கொள்ள போகும்போது அவன் என்ன செய்ய பாருங்க, தன் தடியை கையில் பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு கவலை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனார். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த தாவீது செய்ததை நீங்கள் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு பெலிஸ்தனை எதிர்க்க போகிறார். நமக்கு அந்த சரித்திரம் தெரியும். ஒரே கல் என்ன செஞ்சுட்டான்? கோலியாத்தை வீழ்த்திட்டான். ஒரே கல் தான். 4 கல்கள் அவனுக்கு பயன்படவில்லை. ஆனால் தாவீது ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவனாய் இந்த கோலியாத்தை மேற்கொள்வது மட்டுமல்ல, பெருசு இல்ல, இந்த கோலியாத்த மாதிரி இன்னும் 4 பேர் இருக்கிறாங்கன்னு தாவீதுக்கு தெரியுது. கண்பானூர்ல ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த கோலியாத்துடைய தாய் யார் தெரியுமா? சரி, தாவீதினுடைய தாய் யார் தெரியுமா? அல்லது தாவீது எந்த குடும்பத்திலிருந்து வந்தார் தெரியுமா நமக்கு? கண்பானவர்களே, ரொம்ப ஆச்சரியம். எனக்கு பார்க்கும்போது எனக்கு வேப்பாக இருந்தது. கோலியாத் யாருடைய குடும்பத்தில் வருகிறார் என்றால், அவனுடைய தகப்பன் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோலியாத்தினுடைய அப்பா பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோலியாத்தினுடைய அம்மா பெயர் கொடுக்கப்படவில்லை. ஆகவே சரித்திரத்தை எழுதுகிறவர்கள் தாய் யாராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நகோமிக்கு 2 மருமகள் இல்லையாமா? ஒன்று ரூத்து, இன்னொரு பேர் என்ன? ஓர்பால். ஓர்பால். இந்த ரூத்து போவாசை திருமணம் செய்து அந்த ரூத்து போவாசினுடைய குடும்பத்தில் யார் வருகிறது? ஈசாய், தாவீது. இப்ப கவனிங்க, இந்த ரூத் யார் அப்படின்னா, நகோமியோடு நான் உங்களோடு வருவேன் என்று சொன்னவள். நீங்க எங்க போனாலும் உங்க கூட இருப்பேன், உங்க கடவுள் எங்க கடவுள் இல்லையா, நீ எங்க போனாலும் உங்களை விடமாட்டேன் என்று சொன்னவள் இந்த ரூத். ஆனா ஓர்பால் என்ன செய்தார்? தன் மாமியாரை முத்தம் செய்து அவள் பிரிந்து போய்விட்டாள்.
இப்பொழுது சரித்திர வல்லுநர் சொல்கிறார்கள், அந்த ஓர்பாலுடைய குடும்பத்திலே, அந்த ஓர்பாலுடைய சந்ததியில வந்தவர்கள் தான் இந்த ராட்சதர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த 5 பேரு. ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இப்ப யாரை இப்பொழுது தாவீது மேற்கொள்கிறார்? தாவீது யாரை மேற்கொள்ள வேண்டும்? வேற அந்நியர்கள் நமக்கு இல்ல, சத்துரு இல்ல. நம்ம நினைக்கிற மாதிரி வெளியில இருக்கவங்க நமக்கு சத்துரு இல்ல. சாத்தான் எனக்கு அன்பானவர்களே, அவன் பரலோகத்திலிருந்து கீழே விழுந்து போனவன், அவ்வளவுதான். குடும்பத்திலிருந்து பிரிந்தவன், குடும்பத்திலிருந்து விழுந்து போனவன் தான் சாத்தான், லூசிபர். அவனைத்தான் இன்னைக்கு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம், ஜெயிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து தன் பரலோக குடும்பத்திலிருந்து விழுந்து போன சாத்தானை தான் சிலுவையில ஜெயித்தார். புதுசா வேற யாரும் உருவாகவே இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த கோலியாத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த பெலிஸ்தருடைய கடவுளாக இந்த 5 பேர் இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோசுவாவின் புத்தகம் 13வது அதிகாரத்திலே, யோசுவா 13வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். காசா, அஸ்தோத், அஸ்கலோன், காத், எக்ரோன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தருடைய 5 அதிபதிகள், பெலிஸ்தருடைய 5 அதிபதிகளின் நாடும் ஆவியரின் நாடும். அன்பானவர்களே, 5 பெலிஸ்தருடைய நாடு. அந்த 5 நாட்டு காசா, அஸ்தோத், அஸ்கலோன், காத், எக்ரோன். 5 பட்டணங்கள் இருக்கிற பெலிஸ்தருடைய 5 அதிபதிகள் தான் யாரு? இந்த கோலியாத்தினுடைய சகோதரர்கள் 4 பேரும். அவர்களுடைய உயரம் என்ன, அவர்கள் அழிந்திருக்கிற அந்த போர் அல்லது அவங்க வைத்திருக்கிற ஆயுதங்கள் எப்படிப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுகிறார்கள். அவர்களை எதிர்த்து நிற்க திராணி இல்லாமல் இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அவங்க நிற்கிறது பயமா இருக்கு. அவங்க போட்டிருக்கிற அந்த அணிகலன்கள் பயங்கரமாக இருக்கிறது. அதனுடைய எடையே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இவங்களால ஒண்ணு கூட போட்டு நடக்க முடியாது போல, அவ்வளவு பயங்கரமான ராட்சதர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை மேற்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய ஒத்தாசை இல்லாம அவர்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென். இந்த கோலியாத்தையும் இந்த கோலியாத்தினுடைய 4 சகோதரர்களை மேற்கொள்ளணும்னா தாவீது மாதிரி ஒரு இளைஞனால முடியாது. ஆனால் தாவீதோடு கூட இருந்த தேவனால மாத்திர முடியும். ஆமென். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை சார்ந்திருக்கவில்லை என்று சொன்னார், எனக்கு அன்பானவர்களே, கோலியாத்தோடு கூட இருந்த சகோதரர்களையும் இந்த 5 பட்டணத்தினுடைய இந்த 5 பட்டணம் வாஸ்தமே, அந்த 5 பட்டணத்து அதிபதிகளாக இருந்த இந்த 5 அவர்கள் கடவுளாக வணங்கி கொண்டிருந்த, கடவுளாக எண்ணிக்கொண்டிருந்த இந்த 5 பேரை தாவீதோடு கூட இருந்த அதிபதிகள் மேற்கொண்டார்கள். ஆச்சரியமாக இல்லையா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே? இப்பொழுது இந்த பெலிஸ்தரை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த கோலியாத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது அவன் எவ்வளவு உயரமாக இருந்தான், எவ்வளவு பயங்கரமாக இருந்தான் என்பதையெல்லாம் நாம் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது கோலியாத்தினுடைய 4 சகோதரர்கள் உண்டு என்று சொன்னேனே, அந்த 4 சகோதரருடைய பெயரை பாருங்கள். முதலாவது கோலியாத் ராட்சதன், 2வது அவனுடைய சகோதரன், கோலியாத்துடைய சகோதரன் இஸ்பனேனோப் என்கிற ராட்சதன், 3வது சிபெக்காய் ராட்சதன், 4வது லாகேமி என்கிற ராட்சதன். 5வது ராட்சதனுக்கு பேரே இல்ல, ஆனா அவனுக்கு ஒரு பட்ட பெயர் இருக்கு. என்ன அப்படின்னா, அவனுக்கு 6 விரல்கள் இருக்கும். 2 கைகளிலும் 6 விரல்கள், கால்களிலும் 6 விரல்கள். அதுதான் அவனுடைய அடையாளம். இந்த 5 ராட்சதர்களையும், இந்த 5 ராட்சதர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன? இந்த 5 ராட்சதர்களையும் தாவீதோடு கூட இருந்தவர்கள் மேற்கொண்டார்களே. அப்படியானால் இன்றைக்கு நமக்கு இவர்களை போல பெரிய ராட்சதர்கள் நமக்கு முன்பாக இல்லை. ஆனால் பொல்லாத ஆவிகள், சேனைகள்,
சத்துருவாகிய பிசாசு நமக்கு முன்பாக இருக்கிறார். அவன் 5 விதத்திலே நம்மை மேற்கொள்ளும்படியாக இருக்கிறார். இந்த 5 ராட்சதர்களை கண்ட போது எனக்கு பயப்படாதவர்கள் ஒருவரும் இருக்கவில்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டு பயப்பட வேண்டியது இந்த கோலியாத் அல்ல, அல்லது கோலியாத்தினுடைய 4 சகோதரர்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கை நம்ம பயப்பட வேண்டியது இந்த சாத்தானுடைய பயங்கரமான காரியம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நாம் சார்ந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கு. இந்த கடைசி நாட்கள்ல இந்த கோலியாத்தை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இந்த கோலியாத்தினுடைய பேருக்கு என்ன அர்த்தம் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். கோலியாத் என்றால் உபத்திரவம், தொந்தரவு, தொல்லை, சபிக்கிறவன் என்று அர்த்தம். இவன் இஸ்ரவேல் ஜனங்களை உபத்திரவப்படுத்திக் கொண்டே 40 நாளுங்க, காலையிலும் மாலையிலும் எவ்வளவு பெரிய உபத்திரவம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க. எவ்வளவு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவன் தொல்லையாக இருந்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவன் இஸ்ரவேலுடைய தேவனை சபிக்கிறான். கோலியாத் ராட்சதன் என்றால் உபத்திரவம், தொந்தரவு, தொல்லை. இன்னைக்கு சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை இந்த கோலியாத்து மாதிரி 40 நாள் மட்டும் இல்ல, நம்ம எப்போதும் அவன் உபத்திரப்படுத்துறவனாகவும், தொந்தரவுப்படுத்துகிறவனாகவும், தொல்லைப்படுத்துகிறவனாகவும் இருக்கிறான். எதுக்காகனா நாம் ஆண்டவருடைய நாமத்தை சபிக்கணும், தூசிக்கணுங்கிறதுக்காக. தெய்வம் இல்ல, கடவுள் இல்ல என்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சாத்தான் இந்த கோலியாத்து மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், அவனுடைய தோற்றமோ, அவனுடைய அந்த இராணுவத்தினுடைய அந்த அவன் போட்டிருந்த அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். இன்னைக்கு சாத்தானை நீங்க கோலியாத்தினுடைய இடத்துல போய் பார்க்க வேண்டும். தாவீதை இயேசு கிறிஸ்துவோட இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில 5 காயத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சாத்தானை ஜெயித்தார். தாவீது 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு அந்த கோலியாத்தையும் அந்த கோலியாத்தினுடைய 4 சகோதரர்களையும் மேற்கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் 5 ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த 5 ஊழியம் எதற்காக என்று சொன்னார், இந்த 5 ராஜ்யத்தை மேற்கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்க வேண்டும் என்பதற்காக. இந்த பெலிஸ்தர்கள் மிகவும் கொடுமையானவர்களாக இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாய் பயமுறுத்தினவர்கள். ஆபிரகாமில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் பயப்படுத்தினவர்கள் இந்த பெலிஸ்தியர்கள். அதுல இந்த 5 ராட்சதர்கள் பயங்கரமாக. அதுல கோலியாத் முதலாவது அவனை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். காலையில் வந்து நிற்பான், மாலையில் வந்து நிற்பான். நம்ம காலை ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரம், மாலையிலும் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரம். குளிர்ச்சியான நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தரை நம்ம தேட வேண்டும். அவரை நாம் ஆராதிக்க தொழுது கொள்ள வேண்டும். ஆனா இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாருடைய வார்த்தையை கேட்க போறாங்க, யாரை பாக்குறாங்க அப்படின்னா பெலிஸ்தனை தான் பாக்குறாங்க. கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய நேரத்துல இந்த பெலிஸ்தன் வந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்கிற தேவனை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாத்தீங்களா? கண்பார்த்தை எப்படி பிள்ளைல தாவீது பார்த்த உடனே அவனுக்கு முடியவே இல்லை. இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எப்படி ஆண்டவருடைய நாமத்தை நிந்திப்பான்? அது காலையிலும் மாலையிலும். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். எனக்கு அன்பானவர்களே, இந்த கோலியாத் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளும் நினைச்சான் அப்படின்னா, கோலியாத்து தந்திரமாக இஸ்ரவேல் ஜனத்தை மேற்கொள்ள நினைச்சான். எப்படி தந்திரம் சொல்றேன் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு வந்து சொல்லல, உங்கள ஒருத்தர் நினைச்சீங்க அனுப்பு. எவ்வளவு தந்திரம் பாத்தீங்களா? இதுவரைக்கும் இப்படி ஒரு தந்திரத்தை பயங்கரமா இருக்கு. அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு முன்பாக யார் நிக்க முடியும்? உங்கள ஒருத்தரை தேர்ந்தெடுத்து என்னிடத்துல அனுப்புங்க. அவன் என்ன மேற்கொண்டா நாங்க எல்லாரும் உங்களுக்கு அடிமை. நான் அவனை ஜெயிச்சனா நீங்க எல்லாரும் யாருக்கு அடிமை? எங்களுக்கு அடிமை, பெலிஸ்தருக்கு அடிமை. இதை கேட்கும் போதெல்லாம் இதை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய ராணுவ வீரனும் அந்த இஸ்ரவேல் படையில இருந்த ராணுவ வீரனும் பயந்து நடுங்கிக் கொண்டுதான் இருந்தார். கோலியாத் வஞ்சிக்கிற ஆவி, தந்திரமாய் இஸ்ரவேல் ஜனங்களை தன் வசப்படுத்த வேண்டும் நினைக்கிறவன்.
இந்த கோலியாத்தை போல இன்னைக்கு சாத்தான் வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். தந்திரமாக தன் வலையில சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் தந்திரம் பண்ண வேண்டுமோ ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் மிகவும் விழிப்பா இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் என்ன செய்தான் பாருங்கள். 1 சாமுவேல் 17:8 வாசிப்போம். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, இஸ்ரவேல் சேனையை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து பாருங்க, எல்லாரும் யுத்தத்துக்கு வந்து நிக்கிறாங்க. எதுக்கு அப்படி நிக்கிறீங்க? நான் பெலிஸ்தன் அல்லவா? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் சொல்றான், ஒத்தி கொத்து வரட்டுன்றான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு தந்திரமாய் செயல்படுகிறார் என்பதை பாருங்க. எல்லாரும் வந்தா முடியாது, ஒருத்தன் அனுப்புங்க பார்க்கலாம். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கோலியாத் ராட்சதன் ரொம்ப தந்திரமான. இந்த கோலியாத்திற்கு 4 சகோதரர்கள் உண்டு. அந்த 4 சகோதரருடைய பேரை நாம் பார்த்தோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த கோலியாத்தினுடைய 4 சகோதரர்களையும், கோலியாத்தையும் 4 சகோதரர்களையும் தாவீதோடு கூட சேவர்களும் கொண்டார்கள். இங்கே வாசிக்கிறோம் 2 சாமுவேல் 21 அதிகாரம் 22 வசனத்தை வாசிப்போம். இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். இந்த 4 பேரும் எனக்கு கோலியாத்தும் சேர்த்து 5 பேர் மடிந்தார்கள். அதுல கோலியாத் என்னவென்றால் மிகவும் தந்திரமானவன். மற்ற 4 பேரை விட இந்த கோலியாத் ரொம்ப தந்திரமானவன், ரொம்ப வஞ்சகமாய் செயல்படுகிறவன். ஆகினாலே இந்த சாத்தானுடைய வஞ்சகத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். சாத்தானுடைய தந்திரத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவன் தந்திரத்தினாலும் வஞ்சகத்தினால்தான் ஆதாமை ஏவாளை விளைவைத்தான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை விளைவிக்கிறது இந்த சாத்தான். அது எனக்கு அன்பான கோலியாத் மூலமாக. 2வது இஸ்பெனோப் என்கிற ராட்சதன். இஸ்பெனோப் ரொம்ப அருமையான பேர். எனக்கு அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? இவனை குறித்து எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? இவன் எனக்கு அன்பானவர்களே, அந்த பெலிஸ்தனுடைய சேனையில இவனை ஒரு கடவுளாக நினைத்திருக்கிறார்கள். 2 சாமுவேல் 21 அதிகாரம் 16 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனோ புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமாகிய இஸ்பிபெனோப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை வெட்டணும். யாரு? அது எப்படி அவன் செயல்படுகிறான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த இஸ்பிபெனோப் என்கிற இந்த ராட்சதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உயரத்தில் வாசம் பண்ணுகிறவன் என்று அர்த்தம். அவன் உயரத்தில் வாசம் பண்ண பெருமையாக இருக்கிறவன். இன்றைக்கு சாத்தான் நம்மை விழத்தள்ளுவதற்கு காரணம் என்னன்னா பெருமை. முதல்ல வஞ்சகம், 2வது பெருமையை நமக்குள்ள கொண்டு வருவார். ஆண்டவர் இந்த பெருமைக்கு எதிர்த்திருக்கிறார் என்பதை யாக்கோபு 4 அதிகாரம் 6 வசனத்திலே அவர் அதிகமாக கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த பெருமையை ஆண்டவர் ஏற்று நிற்கிறார். பெருமை இஸ்பிபெனோப் என்றால் உயரத்தில் வாசம் பண்ணுகிறவன் என்று அர்த்தம். பெருமை, சாத்தானுக்குள்ள இருந்த பெருமை இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வந்து நம்மை விழுக்க வைக்க வேண்டும் என்று அவன் எண்ணுகிறான். அதான் இஸ்பெனோப் என்கிற இந்த ராட்சதனை குறித்து நாம் வேதத்தில் இவன் எப்படி தாவீதை மேற்கொள்ள வேண்டும் நினைத்தான் என்றால் 2 சாமுவேல் 21 அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலர் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதோ அவனோடு கூட அவர் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். பலவீனமான நேரத்திலே இந்த இஸ்பிபெனோப் என்கிறவர் ராட்சதன் மேற்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறார். எப்பொழுது நாம் விடாய்த்து போயிருக்கிறோமோ, எப்பொழுது நாம் பலவீனமாக இருக்கிறோமோ, அப்பொழுது மேற்கொள்ளுகிறவன் தான் இந்த 2வது இருக்கக்கூடிய இந்த ராட்சதன், இந்த சத்துருவாகிய பிசாசானவன்.
அதுவே கல்பானே ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் வைராக்கியமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும். நாம் எப்போ பலவீனமாக இருப்போம், எப்போ நம்ம ஆண்டவர் விட்டு சற்று வழிவிலகோல் பார்த்து கொண்டே இருந்து நம்மை கொண்டு போட வேண்டும் என்று இருக்கிறவன் இந்த இரண்டாவது ராட்சதன். ஆகவே தாவீது விடாய்த்து போயிருந்த போது தாவீதை வெட்டி போடணும்னு நினைச்சு வந்தவன் இந்த இரண்டாவது ராஜன். மூன்றாவதாக சீபெக்காய் என்கிற ராட்சதன். இரண்டாவது 2 சாமுவேல் 21 மூன்றாவதாக 2 சாமுவேல் 21 அதிகாரம் 18 வசனத்தை வாசிப்போம். அதற்கு பின்பு பெலிஸ்தீனோடே திரும்பவும் கோபிலே யுத்தம் நடந்தது. ஊசாத்தியனாகிய சீபெக்காய் ராட்சத சந்ததியான சாப்பை வெட்டி போட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது சீபெக்காய் என்கிற ராட்சதன் மூன்றாவது கோலியாத்தினுடைய சகோதரன். எனக்கு அன்பானவர்களே, இந்த சீபெக்காய் என்கிற இந்த ராட்சதனுக்கு என்ன அர்த்தம் என்றால் 2 முகம் உடையவன் என்று அர்த்தம். 2 முகம் உடை, மாய்மாலம் பண்ணுகிறவன். மாய்மாலம் பண்ணுவது சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில வஞ்சிக்கிற ஒரு காரியம் என்ன? மாய்மாலம். 2 முகம் உடையவர்களாய் இருப்பது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த பெலிஸ்தீனுடைய கடவுளாக எனப்பட்டவர்கள் கோலியாத், இஸ்பி பெனோப் என்கிறவன், சீபெக்காய் என்கிற இந்த ராட்சதன், நான்காவதாக லாகேமி என்கிற ராட்சதன். இந்த லாகேமி என்கிற ராட்சதனை குறித்து நாம் 1 நாளாகமம் 20 அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். திரும்ப பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாகிற போது யாவேரின் குமாரனாகிய எல்கானான் காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனான லாகேமியை கொன்றான். அவன் ஈட்டி தாங்கு நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரிதா இருந்தது. அவன் பயங்கரமான ஒரு ராட்சதனாக இருந்திருக்கிறான். கண்பானவர்களே, இவன் யார் என்றால் வேதத்தில் வாசிக்கிற கோலியாத்தினுடைய சகோதரன் லாகேமி என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். லாகேமி என்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்றால் இச்சை என்று அர்த்தம். இன்னைக்கு நான்காவதாக சாத்தான் நம்மை விளைவிக்கிற காரியம் என்னவென்றால் இச்சை. பலவிதமான இச்சைகளை காட்டி தேவனுடைய பிள்ளைகள் அந்த இச்சையில விழுந்து ஆண்டவரை தூசிக்க வேண்டும் என்பது அவனுடைய எண்ணமாக இருக்கிறது. இச்சை. லாகேமி என்கிற ராட்சதனுக்கு அர்த்தம் என்னவென்றால் இச்சை என்று அர்த்தம். இவன் என்ன செய்வான் என்றால் இவனுடைய எண்ணம் என்னன்னா பழி வாங்க வேண்டும். இந்த ராட்சதனுடைய எண்ணம் தேவனுடைய பிள்ளைகளை பழி வாங்கணும். ஆகவே இந்த பழி வாங்குற எண்ணம் யாருக்கு இருந்தாலும் இது பிசாசுடைய குணம் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இது இந்த 4வது லாகேமி என்கிற ராட்சதனாகிய இந்த பிசாசனுடைய குணம் என்பதை அறிய வேண்டும். அவன் பழி வாங்குறவனாகவே இருந்தான். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்றாக நாம் அறிந்து கொள்ள. நீங்கள் அந்த 1 நாளாகமம் 20வது அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நம்ம 5வது வசனத்தை வாசித்தோம். அவன் பழி வாங்குறவனாக காணப்பட்டான் என்பதை நாம் அங்கே வாசிக்கிறோம். எனக்கு நண்பர்களே, 5வதாக இந்த கோலியாத்தினுடைய 5வது சகோதரன், அவனுடைய பேர் வேதத்துல குறிப்பிடப்படவில்லை. அவனுக்கு ஒரு அடையாளம் மாத்திரம் இருந்தது. அவன் ஒவ்வொரு கையிலும் 6 விரல்கள் இருக்கும். 2 கைகளிலும் 6 விரல். அப்படியானால் 24 விரல்கள். நமக்கு 20, 5, 5, 10, 20 இருக்கு. 24 விரல்கள் என்பது அவனுடைய அடையாளமா இருக்கிறது. இந்த 5வது ராட்சதன் மிகுந்த பலனாய் இறங்கினான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் மிகுந்த பலம் உள்ளவனாய் காணப்பட்டான். எப்படி அவனுக்கு 6 விரல்கள் இருக்கிறதோ அது போல அவன் மிகுந்த பலம் உள்ளவனாய் இறங்கினான் என்பதை
2 சாமுவேல் 21 அதிகாரம் 20 வசனத்துல இன்னும் ஒரு யுத்தம் காத்தூரில் நடந்த போது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும் அவன் கால்களில் அவ்வாறு விரல்களும் ஆக 24 விரல்கள் உள்ளவன். அவனுக்கு 24 விரல்கள் இருந்தது. இவனும் ராட்சத பிறவியாய் இருந்து என்று சொல்லப்பட்ட அதுக்கு அடுத்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவன் மிகுந்த பலமாய் இறங்கினான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி இந்த ராட்சதன் மிக பலமாய் இறங்கின இந்த ராட்சதனையும் ஆண்டவருடைய தாவீதோடு கூட இருந்த அந்த போர் வீரர்களும் சேனை அதிபதிகளும் அவனை மேற்கொண்டார்கள், அவனை ஜெயம் பெற்றார்கள். 2 சாமுவேல் 22 அதிகாரத்திலே ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. நீங்கள் சமயம் கிடைக்கும் போது 2 சாமுவேல் 22 அதிகாரம் 21 அடுத்த அதிகாரம் 22 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மிக அற்புதமான ஒரு பாடல், அங்கே துதி பாடல் இருக்கிறது. அவர்கள் இந்த 5 ராட்சதர்களை மேற்கொண்டதினாலே என்ன சந்தோஷம், என்ன வெற்றி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த போது அவர் சிலுவையிலே வெற்றி அடைந்தார். 5 காயங்களினால் வெற்றி அடைந்தார். ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு 5 ஊழியத்தை கொடுத்து வெற்றி அடையும்படியாக அவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில நாம் மேற்கொள்ள வேண்டிய இந்த 5 அவர் பலமாக இறங்குற கடைசி அந்த கண்பானவர்களே ராட்சதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இப்படி பலமாய் அவர் இறங்கினாலும் இதுவரைக்கும் அந்த 4 ராட்சதர்களை மேற்கொண்ட தாவீதுடைய தளபதிகளும் இந்த 5வது பலமாய் இறங்கின இந்த ராட்சதனையும் மேற்கொண்டார்கள். எவ்வளவு பலமாய் இருக்கிறான் என்பது அல்ல, நாம் கர்த்தருக்குள் எவ்வளவு பலமாய் இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். நாம் தேவனுக்குள் பலமாய் இருந்தால், தேவனோடு கூட இருந்தால், சத்துருவாய பிசாசனவன் எவ்வளவு பலமாய் இறங்கினாலும் அவனை தாவீதுடைய அதிபதிகளை போல நாம் மேற்கொள்ள முடியும் என்பதுதான் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தருகிற மிக ஆச்சரியமான சத்தியமாயிருக்கிறது. இந்த 5 பேரையும் வெற்றி பெற்றார்கள். யுத்தத்திலே ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஜெயமோ கர்த்தரால் வரும். அவர் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம், உறுதியாய் அவரோடு கூட இருப்போம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருப்போம், ஜபத்திலே விழித்திருப்போம். இந்த சத்துருவாகிய பிசாசனவனை மேற்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. God bless you. கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென்.